ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வட மாநிலங்களின் பல பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தில் வியாழன் முதல் தொடர்ந்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இம்மாநிலத்தில் 19 மில்லிமீட்டர் முதல் 130 மில்லிமீட்டர் வரை பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சுற்றுலா தலமான ஷிம்லாவில் 130 மில்லிமீட்டர் கனமழையால் கடும் பாதிப்பும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. கங்க்ரா மாவட்டம் தம்டாலில் கோச் நதியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நதியின் மீது 44 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட 660 மீட்டர் பாலம் வெள்ளத்தில் துவம்சமானது. பாலத்தின் பெரும் பகுதியை வெள்ளம் அடித்துச் சென்றது. அண்டைய மாநிலமான பஞ்சாபை இணைக்கும் இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் மட்டுமின்றி மேலும் சில வட மாநிலங்களிலும் கனமழையின் கோரத்தாண்டவம் தொடர்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் சத்ராபூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி பல கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காரப்பூர் கிராமத்தை இணைக்கும் ஒரே சாலையும் வெள்ளத்தில் மூழ்கி போனதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு உயிரை பணயம் வைக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதேபோன்ற பாதிப்பை சந்தித்து வரும் இப்பகுதியினர் அடிப்படை வசதியின்றி தவிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர்.